குப்புற விழுந்தாலும் மீசேர மண்ணு ஓட்டலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த அரசாங்கம் போன ஆட்சி மீது குற்றச்சாட்டுலாம் ரொம்ப உற்சாகமா சொன்னாங்க, வேக வேகமா சொன்னாங்க. அந்த நிலையை இப்போது நீடிக்கிறது அல்லது இது மாதிரி தவறுகள் நடக்கிறது என்று வருகிற போது ஒப்புக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனமில்லை. அந்த மாணவனுக்கு வந்து ஏதோ கோஷ்டி மோதல். அப்ப காவல்துறைக்கு தகவல் சொன்னதுனால காவல்துறை பதிலுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த குற்றவாளிகளுக்கு அவன் தகவல் சொல்லியிருக்கான். அதான் அந்த பெற்றோர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு. அப்ப காவல்துறை யாருக்கு பாதுகாப்பா இருக்கு? குற்றத்தை உடனே தடுக்க முடியாது, நீண்ட கால ப்ராசஸ் சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதுக்கெல்லாம் பொறுப்பெடுத்து அரசாங்கம் வந்து பதில் சொல்லணும்ல, அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாலும் பொறுப்பெடுத்து இது நடந்திருக்கு சரி செய்யறதுன்னு சொல்லி அந்த பொறுப்பு கூட அக்கௌண்டபிலிட்டி கூட எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல அந்த தகவல் அவங்களுக்கு தெரியுதானே நமக்கு தெரியலையே. நாங்கள் வந்து இப்போ இன்னைக்கு புதன்கிழமை எதிர்கட்சி தலைவர் சொன்னார், தகவல் பேசுறாருனா சட்டப்பேரவையில், எங்களுக்கு டேட்டா வரலைங்கிறாங்களே, தகவலே வரல, திங்கக்கிழமை உங்களுக்கு பதில் சொல்றாங்கிறாங்களே. கோஷ்டி மோதல் மட்டும் தகவல் வந்திருக்கும், அது சமாளிக்கிறதுக்கு சொன்னது தானே. அப்ப நீங்க வந்து 2/3 இருந்தால் எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் இயற்றலாம் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு. அப்ப நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல தொகுதி அதிகப்படுத்திட்டு, பீகார்ல அதிகப்படுத்திட்டு, பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல ஊரா வந்து தொகுதி அதிகப்படுத்திட்டு நமக்கு குறைச்சி விட்டாங்கன்னு வச்சுங்க, எல்லா சட்டத்தையும் அவங்க எடுத்துப்பாங்க. உண்மையிலேயே அவசரம் வந்து காவிரிக்கு நதிக்கு குறுக்கே வந்து மேகதாது அணை கட்டுவதுதான் தமிழ்நாட்டினுடைய உடனடி பிரச்சனை. அதனால இப்பொழுதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் வேண்டியது அதுக்கு தான். அதுக்கு சம்பந்தமே இல்லாம நான் எம்பிகள் கூட்டம் போடுறேன்னு எம்பியே இல்லாத ஒரு கட்சி. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக அரசுல நாளுக்கு நாள் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து கேள்விக்குறியாயிட்டே இருக்கு. குறிப்பா வந்து கோவையில போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு கல்லூரி மாணவன் அமுதன் என்ற மாணவன் வந்து அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க சம்பவத்தை? தமிழ்நாட்டிலே வந்து போதை புழக்கம் என்பது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்று சொல்வதை போல எல்லா இடங்களிலேயுமே நிக்கமர நிறைத்திருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான். ஆனால் அரசு வந்து தீவிரமாக நடவடிக்கை எடுக்கிறது. நம்ம வந்து கல்வன் பெரிதா காப்பான் பெரிதா என்று ஒரு பழமொழி இருக்கிறது. நீங்க எவ்வளவு பூட்டுக்களை நீங்கள் கண்டுபிடித்தாலும் திருட்டை ஒழித்து விட முடியாது என்று சொல்வார்கள். நீங்க ஒவ்வொரு பூட்டா நீங்க இறக்குமதி பண்ணிட்டு இருக்கும் போது அவன் ஒவ்வொரு சாவியா இறக்குமதி பண்ணிட்டே இருப்பான். அதனால குற்றங்கள் குறைவது என்பது வந்து மனித மனத்தினுடைய ஒரு கோளாறு. இன்றைக்கு வந்து சாதாரண மனிதனுக்கும் போதையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. போதையில் இருக்கக்கூடிய மனிதன் வந்து மனித தன்மையை இழக்கிறான், மிருகத்தன்மையை அடைகிறான். இப்போ நீங்கள் வந்து கஞ்சா போன்ற போதைகளை எல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடியவர்கள் இன்றைக்கி வந்து கல்லூரிகளுக்குள்ள மாணவர்களுக்குள்ள புழங்குகிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் வந்து, அதை வந்து ஒருவன் வந்து காவல் நிலையத்திலே வந்து தகவல் கொடுத்தான் என்பதற்காக அவனை 20 பேர் சேர்ந்து அடித்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு இதை ஒப்புக் கொடுக்கிறதா? குப்புற விழுந்தாலும் மீசேர மண்ணு ஓட்டலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த அரசாங்கம் போன ஆட்சி மீது குற்றச்சாட்டுலாம் ரொம்ப உற்சாகமா சொன்னாங்க, வேக வேகமா சொன்னாங்க. அந்த நிலையை இப்போது நீடிக்கிறது அல்லது இது மாதிரி தவறுகள் நடக்கிறது என்று வருகிற போது ஒப்புக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனமில்லை. அந்த மாணவனுக்கு வந்து ஏதோ கோஷ்டி மோதல். அது என்ன கோஷ்டி? அது அந்த காலத்தில் தான் காங்கிரஸ் கட்சியில் வந்து வாழப்பாடி கோஷ்டி, மூப்பனார் கோஷ்டி சொல்லுவாங்க, பல கோஷ்டி வாங்கி பையன் கோஷ்டி சொல்லுவாங்க, செல்வ பிறந்த கோஷ்டி. கோஷ்டிங்கிறது என்ன? கோஷ்டி கானம் பாங்கல்ல, ஆளுக்கால ஒரு குரூப் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, அது எல்லா கட்சியிலையும் உள்ளது. அது மாதிரி வந்து மாணவர்களுக்கு மத்தியில் வந்து சக மாணவனை அடித்து கொள்ற அளவுக்கு எப்படி வெறியேறும்? ஒரு கேள்வி இருக்கிற. அடிதடி நடக்கலாம், கோபதாபத்தில் சண்டைகள் நடக்கலாம், கொலை எப்படி நடக்கும்? கொலை போதையினாலதான் நடக்கும். அப்ப இதை ஏன் மறைக்க வேண்டும்? இதை ஏன் வந்து இந்த விசாரணையை வந்து ஏன் வந்து நான் என்ன சொல்றேன்னா, கடுமையான நடவடிக்கை எடுங்க. யாரையும் காப்பாற்றுவதற்கு அல்ல இது அரசு. நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒருத்தன் அத்துமீறி நுழைஞ்சிட்டேன் அப்படின்ன உடனே யார் அந்த சாருன்னு தமிழ்நாடே கேட்டுச்சா இல்லையா? எதிர்கட்சிக்காரங்க கேட்டாங்க, தமிழ்நாடே கொந்தளிச்சா இல்லையா? எவ்வளவோ காவல்துறை விளக்கம்லாம் சொன்ன போதும் அவர் மேல வழக்கு போட்டு அவர் சிறைக்கு அனுப்பினா கூட விடவே மாட்டான். திமுக ஆட்சியில் எத்தனையோ பிரச்சனைகளை அவர் சந்தித்து இருக்கிறாங்க. நீங்க வந்து போதைப் பொருள் கடத்தினவர் அப்படின்னு ஒருத்தர் திமுக பிரமுகர் மேல ஒரு வழக்கு வந்த போது திமுக தான் அதை செஞ்சது மாதிரியே சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்களா இல்லையா? கடைசியில் என்ன ஆச்சு அந்த வழக்குன்னா, அவர் வந்து போதைப் பொருள் சம்பந்தமான எதையுமே நிரூபிக்க முடியல.
அவருக்கு இப்போ அமலாக்கத்துறை விசாரணை நடக்கிறது. சினிமா தயாரிப்பாளராக இருந்த ஜாபர் சாதிக்குங்கிறவருக்கு அமலாக்கத்துறை விசாரணை தான் நடக்குது. இப்போ அமலாக்கத்துறை விசாரணை எதுக்கு நடக்குதுன்னா, இந்த வருமானம் உனக்கு எப்படி வந்துச்சு, அவ்வளோதான், அதுக்கான விசாரணை நடக்குது. போதை சம்பந்தமான எந்த குற்றமும் நிரூபிக்கப்படலை. ஆனால் என்ன சொல்லுவான்னா, அவர் உதயநிதியோட போட்டோ எடுத்தாரு, முதலமைச்சருக்கு பொக்கே கொடுத்தாரு அப்படின்னு ஒரு பெரிய அரசியல் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஆட்சியில தான் அப்படி இருந்துச்சு, எங்க ஆட்சி பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க. உங்க பொற்கால ஆட்சியில தான் ஒரு கல்லூரி மாணவன், இன்ஜினியரிங் படிக்கிறவன், 3ஆம் ஆண்டு படிக்கிறவன் கொடூரமான முறையில் 20 பேர் அடிச்சு கொண்டிருக்காங்க. இதை அப்ப காவல்துறைக்கு தகவல் சொன்னதுனால காவல்துறை பதிலுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த குற்றவாளிகளுக்கு அவன் தகவல் சொல்லியிருக்கான். அதான் அந்த பெற்றோர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு. அப்ப காவல்துறை யாருக்கு பாதுகாப்பா இருக்கு? போத வசத்தை விற்கிறவனுக்கு பாதுகாப்பா இருக்கா? புகார் கொடுத்தவனுக்கு பாதுகாப்பா இருக்கா? யாருக்கு பாதுகாப்பு? உடனடியாக அவனை நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இதை பத்தி சட்டப்பேரவையில் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்கிறாரு. இது துறை சார்ந்த விஷயத்துக்கு நாங்கள் எல்லாத்தையும் அனுப்பியிருக்கோம் தகவலை. திங்கக்கிழமை கவன ஈர்ப்பு தீர்மானம் இருக்கு, அன்னைக்கு பேசிக்கலாங்கிறாரு சபாநாயகர். அப்ப இது நடந்து 2 நாள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு இது மட்டும் கிடையாது. நேற்று இரவுல 10 மணி வாக்குல ஆட்டோவில் சென்ற ஒரு பெண் கழுத்து அறுத்து கொண்டு ரோட்ல தூக்கி போட்டு போயிட்டாங்க. கோழி இருக்கிற மாதிரி அறுத்து தூக்கி போட்டான். இப்ப மாநகரத்துல, அம்பத்தூர்ல நடந்தது மாநகரத்துல இரவு நேரத்துல 10 மணிங்கிறது ஒரு நேரமே கிடையாது. ஏன்னா 12 மணி வரைக்கும் இரவு உறங்கா நகரங்களா இருக்கு. எல்லாமே ஆட்கள் நடமாடிக்கிட்டே இருக்கான். போலீஸ் வாகனங்கள் ரோந்தெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த குற்றங்கள் தைரியமா நடக்குது? என்ன கணக்கில் இதெல்லாம் நடக்குது? சட்டம் ஒழுங்குங்கிறது சந்தி சிரிக்குது. இதற்கு நடவடிக்கை எடுக்கணும் நீங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. எதிர்கட்சி தலைவருடைய கோரிக்கை மட்டும் இல்லை, எல்லா மக்களும் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதனால் போதைப் பொருள் கட்டுப்படுத்துவது, சமூக விரோதிகளை கண்காணிப்பது, இப்போ சிசிடிவி கேமரா மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ரொம்ப மிக அதிகமாக புழக்கத்துக்கு வந்துருச்சு. இப்பயும் நமக்கு குற்றவாளி யாருன்னு தெரில, யார் நடமாடுறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது. போதைப் பொருள் தடுப்பு பிரிவுன்னு பிரிவு உருவாக்கப்பட்டது. அது முதலமைச்சர் அவர் சைன் பண்ணார். இப்போ அந்த பிரிவு என்ன செய்கிறாங்க? நீங்கள் குறிப்பிட்டது போல் பெண்கள் மீது வன்முறை அதிகரிக்கு, சிங்கப்பின் அதிரடி இப்போ எங்கே போனாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, எல்லா படையும் இருக்குங்க, அதை மீறி குற்றங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் காவல்துறையில் 700 பேருக்கு காவல்துறையினுடைய எல்லா போஸ்டிங்கையும் பணியிடங்கள் நிரப்பப்பட்டாலும் 700 பேருக்கு ஒரு போலீஸ் தான். இப்போ 30,000 பேர் இருக்கான் ஒரு ஊரில், எவ்வளோ போலீஸ் இருப்பாங்க? இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் 30 பேர் கூட இருக்க மாட்டான். பெரிய ஸ்டேஷனில் 50 பேர் கூட இருக்க மாட்டான். மாறி மாறி ஷிஃப்ட்டு மாதிரி வருவான். இப்போ நீங்கள் 30,000 பேரை ஒரு 50 பேர் காப்பாற்றிடுவானா? அது மனுஷன் தானேங்க, யூனிஃபார்ம் போட்டிருக்கான். அவனுக்கு நீங்கள் லத்தி கொடுக்குறீங்க அல்லது துப்பாக்கி கொடுக்குறீங்கன்னா, போலீஸ்காரன் என்ன ஆகாயத்தில் தான் குதிக்கிறான்? அவன் ஒரு பயிற்சி பெற்ற ஒரு இது தானே, அரசு ஊழியர் தானே. அப்போ வெறும் காவல்துறையினால் மட்டும் இதுக்கு என்ன செய்யணும்னா, இதுக்கான கவுன்சிலிங் நடக்கணும். இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் எடுக்கிறாங்க இல்லை, வீட்டுக்கு விட்டு போய் கரண்ட் பில்லுலாம் கணக்கெடுக்கிறாங்க இல்லை, அது மாதிரி யார் யார் போதையில் பாதிக்கப்பட்டிருப்பான்னு ஒரு கணக்கெடுக்கணும். அவங்களெல்லாம் மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கணும், கவுன்சிலிங் பண்ணணும். அவங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான புறம்புகர்கள்ட்ட எல்லாம் ஆலோசனை கேட்கணும் செய்யறதுக்கு. உன் தெருவில் எத்தனை பேர் கஞ்சா குடிக்கிறான், எத்தனை பேர் சரக்கு அடிக்கிறான்? ஏன்னா சரக்கு கவர்மெண்ட் தான் விற்கிது, அதனால கவர்மெண்ட் அதை தடை செய்யாது. வேற அரசாங்கம் விற்காத போதைப் பொருட்களை எப்படி தடை செய்யறது? அதுக்கு தான் முயற்சிக்கலாம். அப்போ இதெல்லாம் நிறைய மறுவாழ்வு மையங்கள் போதை மறுவாழ்வு மையங்கள்லாம் ஏற்படுத்தப்படணும். நிறையா கணக்கெடுப்பே நடத்தணும். யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கான், அவனை மீட்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிக்கணும். சார், குற்றத்தை உடனே தடுக்க முடியாது, நீண்ட கால ப்ராசஸ் சொல்றது புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இதுக்கெல்லாம் பொறுப்பெடுத்து அரசாங்கம் பதில் சொல்லணும்ல, அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாலும் பொறுப்பெடுத்து இது நடந்திருக்கு, சரி செய்யணும்னு சொல்லி பொறுப்பு கூட அக்கௌண்டபிலிட்டி கூட எடுத்துக்க மாட்டாங்க. இல்லை, அந்த தகவல் அவங்களுக்கு தெரியுதானே நமக்கு தெரியலையே. நாங்கள் இன்னைக்கு புதன்கிழமை எதிர்கட்சி தலைவர் சொன்னார், தகவல் பேசுகிறாருனா சட்டப்பேரவையில், எங்களுக்கு டேட்டா வரலைங்கிறாங்களே, எங்கள் தகவலே வரல, திங்கக்கிழமை உங்களுக்கு பதில் சொல்கிறாங்கிறாங்களே. கோஷ்டி மோதல் மட்டும் இப்படி தகவல் வந்திருக்கும், அது சமாளிக்கிறதுக்கு சொன்னது தானே. நீங்கள் உண்மையை சொல்கிறதுக்கு தான் ஆதாரம் வேணும், பொய் சொல்கிறதுக்கு எதுக்கு ஆதாரம்? அடிச்சு விட வேண்டியதானே எதையாவது. அப்போதைக்கு போலீஸில் கேட்டிருப்பாங்க, அவங்களாம் சொல்ல மாட்டாங்க. போலீஸில் கேட்டிருப்பாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கேட்டவொன்னா, சார் கோஷ்டி மோதல் சார். ஆமாம், கோஷ்டி மோதல் தான். என்ன கோஷ்டி? கஞ்சா குடிக்கிற கோஷ்டி,
கஞ்சா குடிக்காத கோஷ்டி, 2 கோஷ்டி தான் மோதல், கரெக்டு தான் கோஷ்டி மோதல். அப்படி சூசகமாக சொல்கிறதா ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் வரக்கூடாது, ஆட்சியை காப்பாற்றணுங்கிறதானே இப்போ எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறதானே. நீங்கள் அஜித் குமாருங்கிற காவலாளி மடப்புறத்தில் கொல்லப்பட்ட போது கூட ஆட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு அங்கே இருக்க அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. சோசியல் மீடியா இருக்கிறதுனால அது அம்பலப்பட்டுச்சு. அதனால் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவங்க ஆட்சிக்கு வந்து ஏதாவது கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுங்கிறது ஒரு இயற்கை தான். ஆனால் அது வந்து பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு வந்து குந்தக விளைவிக்குது, பிரச்சனை ஆகுது அப்படின்னா அதை மறைத்தா எப்படி நமக்கு தீர்வு கிடைக்கும்? குற்றவாளியை பாதுகாத்தினா அப்படி தீர்வு கிடைக்கும்? அது கிடைக்காது. ஓகே, இப்போ தமிழ்நாடு அசம்பிளியில் தொகுதி மறுவரைக்கு எதிராக ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற அந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் எண்ணிக்கை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியும் தீர்மானத்தை பேசப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொன்னார். ஏற்கனவே வந்து என்ன தொகுதிகள் இருந்ததோ அதை அப்படியே வந்து நம்ம வந்து அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். அதற்கு மேற்கோள் காட்டுகிற போது அவர் என்ன சொன்னார்னா, அமெரிக்கா போன்ற மாநிலங்களில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஏற்கனவே 13 மாநிலங்கள் தான் இருந்துச்சு. அது 50 மாநிலங்களாக வந்து மாற்றப்பட்ட போதும் கூட அந்த இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த நாடாளுமன்றத்திற்கான அந்த பர்சன்டேஜ் அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. அது மாதிரி வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலம், ஏன்னா நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கு வட மாநிலங்கள் தவறிவிட்டது. இனி மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தான் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு ஒன்று சொல்லும்போது இப்போ ஏன் என்ன செய்யறான்னா, தமிழ்நாட்டினுடைய குரல், தென்னிந்தியாவினுடைய குரலை அவன் செவி மடுக்க மறுக்கிறான். நம்ம ஜிஎஸ்டிக்கு வந்து நம்ம வந்து ₹1 கட்டணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து அது ₹7 திருப்பி கொடுக்குறாங்க, நமக்கு 29 பைசாவை திருப்பி கொடுக்குறாங்க. பாரபட்சம் இருக்கிறது இப்பயே. அப்போ நீங்கள் வந்து 3/2 பங்கு இருந்தால் எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் இயற்றலாம் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு. அப்போ நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் தொகுதி அதிகப்படுத்திட்டு, பீகாரில் அதிகப்படுத்திட்டு, பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பூரா வந்து தொகுதி அதிகப்படுத்திட்டு நமக்கு குறைச்சி விட்டாங்கன்னு வச்சுங்க, எல்லா சட்டத்தையும் அவங்க எடுத்துருவாங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா பல சட்டங்களை அவங்க இயற்றிக்கிட்டே இருக்காங்க. நம்மளால் அதை வந்து வேடிக்கை தான் பார்க்க முடிகிறது. நாம் வந்து அதை தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்துல இல்லை. அதனால் தொகுதி மறுவரையறை என்கிற விஷயத்தில் நாம் தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது, நம்மளுக்கான பிரதிநிதித்துவம் வந்து பாதிக்கப்படக்கூடாது என்கிற குரல் வந்து தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த குரல் தான். அது ஏற்கனவே திமுக 5 மாநில முதலமைச்சர்களை அழைத்து அவங்க ஏற்கனவே கூட்டம் போட்டாங்க. இப்போ அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க பூரா அவங்க ஓட்டிகிட்டு இருந்த வண்டியில் இருக்கிற சக்கரம் பூரா கலண்டு தாவேக்காங்கிற வண்டியோட போய் ஒட்டிக்கிடுச்சு எல்லாமே. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கிறது. ஆனாலும் வந்து அவங்க வந்து தொகுதி மறுவரையறை விஷயத்தில், மாநில உரிமை சார்ந்த விஷயத்தில் அவங்க குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து திமுக வந்து மாற்று கருத்தாக மாறவில்லை. இல்லை, இப்போ குறிப்பாக வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை உதயநிதி ஸ்டாலின் ஆதரிச்சு, திமுக ஆதரிச்சிருக்கு. ஆனால் முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட மசோதா வந்து கொண்டு வரதா சொல்லி மத்திய அரசு அறிவிக்கல, அதுக்காக எந்த முன்னெடுப்புமே எடுக்கலன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. தேமுதிக பிரேமலதா கூட பேசியிருந்தாங்க. ஏன் இந்த அவசரம்னு கேட்குறாங்க. ஏன் இந்த அவசரம் இவ்வளோ அர்ஜென்ட்டாக தீர்மானம் கொண்டு வர? உண்மையிலேயே அவசரம் வந்து காவிரிக்கு நதிக்கு குறுக்கே வந்து மேகதாது அணை கட்டுவதுதான் தமிழ்நாட்டினுடைய உடனடி பிரச்சனை. அதனால் இப்பொழுதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் வேண்டியது அதுக்கு தான். அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் நான் எம்பிகள் கூட்டம் போடுறேன்னு எம்பியே இல்லாத ஒரு கட்சி, ஒத்த எம்பியையும் தனக்கு வந்த எம்பியை ராஜ்யசபாவையும் பிஜேபி எதுக்கிறதுக்கு நமக்கு செட் ஆகாது, நம்ம எதிர்த்தோம்னா நம்மளை முடக்கிடுவாங்க, நிதி தர மாட்டாங்கன்னு அதையும் தூக்கி காங்கிரஸ்கிட்ட கொடுத்துட்டு, தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்களே இல்லாத ஒரு அரசியல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து நான் கூப்பிடுறேன், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறேன் அப்படின்னு ஒரு வேடிக்கையை நிகழ்த்துக்கிறாங்க. தமிழ்நாடு அரசுடைய பொறுப்பு இருக்குல்ல சார்? ஆமாங்க, பொறுப்பு இருக்குங்க. ஆனால் அவங்க வந்து அதுலேயும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, திமுக பாஜகவோட இணக்கமாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாக அதை மாற்றுகிறார்களே தவிர, இப்போ இது வரைக்குமே ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனைக்காக ஒன்று கூடி அனைத்து கட்சி கூட்டம் போடுவாங்க. அனைத்து கட்சி கூட்டம் என்பது வெறுமனே சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ இருக்கிற கட்சி மட்டுமே அல்ல. அந்த ஒவ்வொரு பகுதி சார்ந்து, நிலம் சார்ந்து, தொகுதி சார்ந்து பல போராட்டங்களை நிகழ்த்துகிற ஒரு மீனவர் அமைப்பு இருக்காங்க. அவங்க வந்து கடலோர மாவட்டங்களில் இயங்குவாங்க. அவங்களுக்கு எம்எல்ஏ இருக்க மாட்டாங்க. இப்போ விவசாய சங்கம் பிரதிநிதிகள்லாம் இருக்காங்கல்ல, இப்போ பிஆர் பாண்டியன், அந்த மாதிரி நிறைய பேர் விவசாய சங்க ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அப்படி கிடையாது. அப்படி ஒவ்வொரு பகுதி சார்ந்தும் பல பேர் இயங்குவாங்க. அனைத்து கட்சி கூட்டம் என்பது மக்கள் பிரதிநிதிகள் எல்லாருமே பங்கேற்பது தான்.
வெறுமனே சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ பங்கேற்பது அல்ல. இவங்க அதை அனைத்து கட்சி கூட்டத்தை இவர்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நிகழ்த்திய அனுபவம் இல்லாதனாலே என்னமோ தெரியல, இவர் ஒரு வினோதமாக நடத்துகிறாங்க தாவேக்கால. இல்லை, இப்போ தாவேக அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றிலிருந்து பாஜகவை எதிர்க்கல, ஒன்றிய அரசு எதிர்க்கலன்னு சொல்லி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இப்போ நேற்றைய தினம் FCRAக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீட்டுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தொகுதி முறை பாஜக எதிர்ப்பை நாங்கள் தான் சரியாக முன்னெடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை உருவாக்குறதுக்கு தாவேக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க சார். அப்படி நம்ம சொன்னோம்னா பாஜகவினுடைய கொள்கைகளை எதிர்த்து அறிக்கையை வெளியிட மாட்டேங்கிறாங்க. தீர்மானங்கிறாங்க. இப்போ நீட்டு வினாத்தாள் கசிவுக்கு கூட போராட்டம் நடந்தப்ப நாங்கள் காவல்துறையை கண்டிக்கிறோம். நாங்கள் காவல்துறை ஏவிய அரசை கண்டிச்சாதான் அது கண்டனத்துக்குரியது. பொதுவா அது மாதிரி இப்போ நீங்கள் இந்த சட்டத்தை ஏற்க மாட்டோம் அப்படின்னு தீர்மானம் போடுறது முக்கியம் இல்லை. அந்த சட்டத்தை யார் இயற்றினார்களோ அதற்கு காரணமான அரசியல் எதுவோ அந்த அரசியலை எதிர்க்கணும். அந்த அரசியலை எதிர்த்து இவங்க பேச மாட்டேங்கிறாங்க. இவங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியல. தாவேக அரசையும் புரிந்து கொள்ள, ஒரு பக்கம் நாங்களும் நீட்டை எதிர்க்கிறோங்கிறாங்க. நீட்டை பரப்புரை செய்வதற்கான ஒரு ஊர்தி பயணத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய பெரியார் திரளுக்குள்ள போலீஸ் அனுப்புகிறாங்க. அப்போ நீங்கள் பாஜக போலீஸ் அனுப்புனா நமக்கு புரியும், அவங்களுக்கு இது எதிரானது, அவங்க சட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க, காவல்துறை அனுப்புகிறாங்கன்னு புரியும் நமக்கு. நீட்டை நாங்களும் எதுக்குறோன்னு சொல்லிட்டு போலீஸையும் அனுப்புனா நம்ம எப்படி புரியும்? இப்போ தாவேகா ஒரு கொள்கைகளை ரொம்ப மர்மமாக ரகசியமாக மெயின்டைன் பண்ணுறாங்களா? ரகசிய காப்பு பிரமாணம் பாங்கல்ல, கொள்கையை யாராவது ரகசியமாக இது வரைக்கும் ஒழிச்சு வச்சிருக்காங்களா? பரீட்சை எழுதுறவன் பெட்டு பேப்பர் ஒழிச்சு வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி கொள்கை என்பது ரகசியமாக மறைத்து வைக்கப்பட வேண்டியதா? அது என்ன காதல் கடிதமா கொள்கைங்கிறது? அது கூட வெளியே தெரியும் சார். இல்லைங்க, காதல் கடிதம் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு தான் போகணும். வேற ஆளுக்கு போச்சுன்னா பஞ்சாயத்துக்கு போயிடும். இந்த பையனுக்கு இந்த பையன் இந்த மாதிரி எழுதிருக்கான் பாருங்கன்னு ஊருக்கே வாசிச்சு காட்டுவாங்க. அதை அப்ப நீங்க கொள்கை பிரகடனம் என்பது ரகசியமாக இருக்க வாய்ப்பில்லை. தாவேகா ரகசியமாகவே வச்சிருக்கு எல்லாத்தையும். அதனால அதுக்கு கொள்கை இல்லை என்று திமுக விமர்சிக்கிறது. அப்படி விமர்சிப்பதற்கான காரணம் இருக்காது. ஓகே சார், எவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார்.